ஏ டேக் கேர் வெல் யூடியூப் சேனல் டாக்டர் பிரவீன் விஜயராகர் இந்த சேனலை நடத்திட்டு இருக்காருங்க. அக்குபஞ்சர், சிசிபி, போன் செட்டிங்ஸ், ஃப்ளவர் மெடிசின், வர்மா இப்படி பல இயற்கை மருத்துவம் சார்ந்த வீடியோஸ் அவர் சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போவே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட முழு சப்போர்ட்டையும் கொடுங்க. ஃபேட் டு ஃபிட் கப்புள் வெல்னஸ் சென்டர். நீங்க உங்க உடல் எடையை குறைக்கணும் அல்லது அதிகரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு வெல்னஸ் சென்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியது அவசியம். மிஸ்டர் ஹரிராமன் பர்சனல் வெல்னஸ் கோச்சா இருக்காரு. அவருடைய கான்டாக்ட் டீடைல்ஸ், அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்பவே கான்டாக்ட் பண்ணி உங்க வெயிட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. வணக்கம் மச்சி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சிஸ்டர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ரோ, எனக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. ஆனால் எனக்கு ஃபேஸை காமிக்கிறதுக்கு கூச்சமாக இருக்குது. ஃபேஸை காமிக்காமல் யூடியூப்பில் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஒரு பதில் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரியே வீடியோ பார்த்து முடிச்ச பின்னாடி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக்கு, ஷேரு எல்லாமே பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிச்சுன்னா இதெல்லாம் வந்துட்டு பண்ணுங்கள். இல்லைன்னா ஜஸ்ட் ஃப்ரீயாக விட்டுட்டு வேறு சேனலில் ஒரு நல்ல வீடியோ பார்த்தாலும் ஓகே தான் எனக்கு. ஆனால் அந்த சேனல்லையும் தயவு செஞ்சு நான் சொன்ன விஷயங்களை ஏதாவது ஒன்று பண்ணி விடுங்க. ஆக மொத்தம் யாராவது நல்லா இருந்தால் நமக்கு ஓகே. இப்போ நம்ம மேட்டருக்கு. ஸோ ஃபேஸை காமிக்காமல் யூடியூப்பில் வீடியோஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக முடியும். அப்படி ஃபேஸை காமிக்காமல் வெறும் வாய்ஸ் மட்டும் கொடுத்து டெவலப் ஆன பல மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்க யூடியூப் சேனல்ஸே, தமிழ் யூடியூப் சேனல்ஸே வந்துட்டு ஏகப்பட்ட சேனல்ஸ் வந்துட்டு இருக்குது, ஏகப்பட்ட கிரியேட்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அன்டவுட்டட்லி நீங்கள் தாராளமாக வந்துட்டு ஃபேஸை காமிக்காமலே வீடியோஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு சேனலை பற்றி சொல்லணும் அப்படின்னா மிஸ்டர் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. ஸோ உங்களை நிறைய பேருக்கு அந்த சேனல் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது மூவி நரேஷன் கண்டென்ட் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு மூவியோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வந்துட்டு மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா லாங்குவேஜ்லேயுமே வந்துட்டு அவங்க மூவிஸை வந்துட்டு அதாவது ரிவ்யூ பண்ண மாட்டாங்க, ரிவ்யூ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் மெயினாக எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்துட்டு நான் ரொம்ப அந்த சேனலுடைய ஒரு ரசிகன் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு எனக்கு வந்து அவங்க போகிற வீடியோஸ் எல்லாமே, அவங்களோட நரேஷன் ஸ்டைலு எல்லாமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டர் தமிழன் மாதிரி மூவி நரேஷன் கண்டென்ட் சேனல்ஸ் பண்ணுறவங்க, அதை வச்சு ரன் பண்ணுறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக ஃபேஸ் காமிச்சிருக்க மாட்டாங்க, வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்து யூடியூப்ல நம்மளால முன்னேற முடியும், சக்ஸஸ் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் அவங்களையும் வந்துட்டு நம்ம சொல்லலாம். வாய்ஸ் மட்டும் கொடுத்து தாராளமாக உங்களால் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனே வந்து நம்ம வாய்ஸ் தான் கொடுக்குறோம், அப்போ நம்ம நிறைய செலவு பண்ணணுமா அதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஆரம்பத்தில் ஒரு யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என்ன கண்டென்ட்டில் வீடியோஸ் மேக் பண்ணுறீங்களோ அந்த கண்டென்ட்டை சுவாரஸ்யமாக என்டர்டெய்னிங்காக வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணாலே போதும். நீங்கள் ஃபேஸை காமிக்காட்டினாலும் கண்டிப்பாக உங்களுடைய வீடியோஸ் வந்து நல்லாவே வந்துட்டு ரீச் ஆகும். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு மொபைல் மட்டும் போதுங்க. ஹெட்ஃபோன் கூட தேவையில்லை. வாய்ஸ் ஓவர் கண்டென்ட்லாம் வந்து நீங்கள் பண்ணும்பொழுது ஹெட்ஃபோன்ஸ் கூட தேவையில்லை. ஃபோன்லேயே வந்துட்டு நீங்கள் வாய்ஸ் வந்துட்டு கொடுத்துக்க முடியும். ஏன்னா இப்போ வர மொபைல் ஃபோன்ஸில் நல்ல கேமரா குவாலிட்டி இருக்குது, நல்ல மைக் குவாலிட்டியும் இருக்குது. நீங்கள் வீடியோஸையும் வந்துட்டு மொபைலே எடிட் பண்ணிக்க முடியும், மொபைல்லே வந்துட்டு யூடியூப்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்க முடியும். ஆக ஒரு மொபைல் ஃபோன்லேயே எல்லா விஷயத்தையும் நம்ம பூந்து விளையாடிக்கலாம். ஆக மொத்தத்தில் ஹெட்ஃபோன் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், ஹெட்ஃபோன் இல்லைனா ஆஸ் இட் இஸ் மொபைலுடைய மைக்லேயே வந்துட்டு நீங்கள் வாய்ஸ் ஓவர் வீடியோஸ் வந்துட்டு மேக் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஸ்பிளேல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் காமிக்கலாம் அப்படின்னா, வாய்ஸ் ஓவர் கொடுக்குற சேனல்ஸ்க்கு நான் சொல்கிறேன், ஏதாவது ஃபோட்டோஸு இல்லை ஏதாவது வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஃப்ரீ ஃபோட்டோஸ் அண்ட் ஃப்ரீ இமேஜஸ், அதாவது காப்பிரைட் இல்லாத இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்துட்டு கிடைக்கிது உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸில். நான் ஒரு சில வெப்சைட்டுடைய நேம்லாம் வந்துட்டு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய்ட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதாவது காப்பிரைட் இல்லாத வீடியோஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் காப்பிரைட் இல்லாத ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நான் அந்த வெப்சைட் லிங்க்லாம் வந்துட்டு கொடுக்குறேன். அதில் போனீங்கன்னா ஃப்ரீ வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். அதில் ஏதாவது ஒன்று உங்கள் கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீ வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸை யூஸ் பண்ணுறதை விட பெஸ்ட்டு என்ன கேட்டிங்க அப்படின்னா, உங்களோட கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது வீடியோஸ் எடுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் குக்கிங் வீடியோஸ் மேக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சமைக்கிறது மட்டும்தான் வீடியோ எடுக்க போறீங்க, அதுக்கு பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுக்க போறீங்க. அப்போ அதுக்கு உங்களுக்கு ஃப்ரீ வீடியோஸ் இமேஜஸ் தான் தேவைப்படாது, ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஒரு டெய்லரிங் கண்டென்ட் உள்ள ஒரு சேனல் மேக் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் டெய்லரிங் பண்ணும் பொழுது ஒரு ஸ்டிச்சிங் வீடியோவை நீங்கள் எடுத்துருவீங்க, அந்த வீடியோக்கு பின்னாடி தான் நீங்கள் வாய்ஸ் கொடுப்பீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அதுக்கும் வந்து பெருசாக ஃப்ரீ வீடியோஸ் அண்ட் இமேஜஸ்லாம் தேவைப்படாது. இல்லை எனக்கு வந்து ஏதாவது சாஃப்ட்வேரை பற்றி இல்லை ஏதாவது ஒரு எஜுகேஷனல் சம்மந்தமாக நான் ஒரு வீடியோஸ் மேக் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வெறும் ஃபோட்டோ எடிட்டிங் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு 10 ஃபோட்டோவை எடிட் பண்ணிவிட்டு ஸ்லைடு மாதிரி அந்த 10 ஃபோட்டோவை போட்டு பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இப்படி கூட உங்களால் எஜுகேஷனல் வீடியோஸ்லாம் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் வீடியோஸ் வந்துட்டு பண்ண முடியும். ஆக மொத்தம் உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி
வீடியோஸ் ஆர் ஃபோட்டோஸை வச்சுக்கிட்டு அதுக்கு பேக்ரவுண்டில் வாய்ஸ் வந்துட்டு கொடுங்க. ஸோ இந்த பேக்ரவுண்டில் வந்துட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸை கொடுத்து வாய்ஸ் கொடுக்குறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடிட்டிங் ஆப் என்ன கேட்டிங்கன்னா கைன் மாஸ்டர் வந்துட்டு நான் சொல்லுவேன். இன்னுமே நிறையா ஆப்ஸ் வந்துட்டு இருக்குது. பட் கைன் மாஸ்டர் ஆப்பை நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் சிஸ்டமில் எடிட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கோ அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட நிறைய ஆப்ஷன்ஸ், எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கிற ஒரு ஆப் அப்படின்னா அது வந்து கைன் மாஸ்டர் ஆப் தான். ஸோ அந்த ஆப்பையே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப் வந்துட்டு பே பண்ணி தான் வந்து ஃபுல் வெர்ஷன் வாங்குற மாதிரி இருக்கும். சில பேர் பே பண்ணாமலே வந்து ஃப்ரீயாகவும் வந்துட்டு அந்த ஆப்பை யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, நம்ம சேனலுக்கு வந்துட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். ஒரு எடிட்டிங் ஆப்பை வந்துட்டு உங்கள் ஃபோனில் வச்சுக்கிறீங்க, உங்களுடைய கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக வீடியோஸ் ஆர் ஃபோட்டோஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கிறீங்க, அதை எடிட்டிங் ஆப்பில் போட்டு பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுத்துக்கிறீங்க. அவ்வளோதான் மேட்ரு. ஸோ நம்ம சேனலில் கைன் மாஸ்டர் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுக்குறது, கைன் மாஸ்டர் ஆப்போட எடிட்டிங் டுட்டோரியல்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ்லாம் வந்துட்டு நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆக மொத்தம் வாய்ஸ் மட்டும் கொடுத்து யூடியூப்பில் சூப்பராக ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அதை ரன் பண்ணவும் முடியும். ஏகப்பட்ட பேர் அப்படி பண்ணிட்டும் இருக்காங்கன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். So see you next video, machis. Until then, bye from me, Baba. Tata, bye bye. See you.